விடுதலை புலிகளினுடைய தலைவருடைய பெயரை வைத்து தமிழகத்தில் அரசியல் நடத்தி வரும் ஒருவராக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் காணப்படுகிறார். தற்போது அவரை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், விடுதலை புலிகளினுடைய தலைவர் தொடர்பாக அவர் தெரிவிக்கின்ற சில கருத்துக்கள் தொடர்பான உண்மைத்தன்மை என்னவென்பதை தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் விடுதலை புலிகள் தலைவர் நேரடியாக தனக்கு ஆயுத பயிற்சி வழங்கினார். அவர் தான் இருந்த காலப்பகுதியில், அதாவது சீமான் அங்கிருந்த காலப்பகுதியில் ராஜ விருந்து வழங்கினார். அந்த விருந்து தொடர்பாக பல விடயங்களை தெளிவுபடுத்தினார். அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவரின் பாரியாருடனும் தாம் கதைத்ததாக தெரிவித்த விடயங்கள் மற்றும் விடுதலை புலிகள் தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பன தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் இவற்றின் உண்மைத்தன்மை என்ன, அத்துடன் தற்போதைய கடந்த காலத்தில் துவாரகா என்ற ஒருவர் உருவாகி அவர் மாவீர தினம் உரையினையும் ஆற்றியிருந்தார். அது போலியானது என தற்பொழுது நிரூபிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த போலி துவாரகாவின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முதலாவதாக இந்த விடயங்கள் தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவரின் மூத்த சகோதரனான மனோகரன் தன்னுடைய உளம் திறந்து சில விடயங்களை தெரிவித்ததுடன் அவருடைய மகனான கார்த்திக் என்பவரும் இந்த விடயங்கள் தொடர்பான உண்மை நிலையினை ஒரு இந்தியாவினுடைய தனியார் வழியொலிக்கு காணொளியினூடாக நேர்காணலினூடாக அந்த தெளிவினை அவர்கள் வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு தெரிந்த விடயங்கள், அவருடைய ஊகங்கள் அடிப்படையில் இந்த விடயங்கள் பகிரப்பட்டுள்ளது. அந்த வகையில் சீமான் என்பவர் இலங்கைக்கு வருகை தந்தது, குறிப்பாக முல்லைத்தீவுக்கு வருகை தந்தது உண்மையான ஒரு விடயம். அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடைய அழைப்பின் பெயரில் அவர் மட்டுமல்ல, ஒரு படக்குழு அழைக்கப்படுகிறது. அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எல்லாளன் என்கின்ற ஒரு ஆவணப்படத்தை உருவாக்குவதற்கு தீர்மானித்தது. எனவே அதனை திறம்பட எடுப்பதற்கு அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு தமிழகத்துடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இறுதி வரை தமிழகத்துடனான தொடர்பு தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பிரபலமான இயக்குநர்களிடம் இது தொடர்பாக பேசி ஒரு குழுவை அழைத்தனர். அந்த குழுவில் சீமான் இடம்பெற்று இலங்கைக்கு வருகிறார். அவர் அந்த எல்லாளன் படக்குழு செயற்பாடு காரணமாக நீண்ட காலமாக இலங்கையினுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த தமிழ் வண்டிநில பரப்புக்கு இவர் நீண்ட காலமாக அங்கு தங்கியிருக்கிறார். முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் அவர் நீண்ட காலமாக தங்கியிருந்த நிலைமை இந்த எல்லாளன் ஆவணப்படம் மூலம் அவருக்கு கிடைத்தது. இந்த நிலையில் அவர் பல்வேறு தளபதிகளுடனும் அங்கு பல விடுதலை புலிகள் உறுப்பினருடனும் பழகியுள்ளார். இவர் தான் விடுதலை புலிகளின் தலைவரிடம் ஆயுத பயிற்சியை பெற்றுக்கொண்டதாகவும் அவரே நேரடியாக தனக்கு பயிற்சிகளை வழங்கியதாகவும் பல மேடைகளில் முழங்கியமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மனோகரனின் மகனாகிய கார்த்திக் இது தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிக்கின்றார். இவர் இந்த ஆவணப்படத்துக்கு வருகை தந்த போது இந்த ஆவணப்படத்தில் அந்த அமைப்பினுடைய, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஆயுத போராட்ட முறைமை, அவர்களுடைய போர் யுத்தி, போர் முறைமை என்பன தொடர்பாக அந்த ஆவணங்கள் உள்வாங்கப்பட வேண்டி இருந்ததன் காரணமாக அந்த பயிற்சி, அதாவது அந்த ஆவணப்படத்துக்காக அந்த ஏற்படுத்தப்பட்ட காட்சிகளில் இவரும் அந்த ஆயுதப்படைக்குரிய ஆயுதங்களை கையில் வைத்திருந்து விடுதலை புலிகளினுடைய சீருடையை அணிந்து இவ்வாறான புகைப்படங்களையும் காணொளிகளையும் எடுத்திருக்கிறாரே தவிர இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆயுத பயிற்சியை பெறவில்லை. இவருக்கு அந்த ஆயுத பயிற்சி வழங்குகின்ற தேவை விடுதலை புலிகளுக்கும் இல்லை. இவர் அழைக்கப்பட்ட பணி வேறு. எல்லாளன் என்கின்ற ஆவணப்படம் எடுப்பதற்கே இவர் அழைக்கப்பட்டார். எனவே இவ்வாறு வேறு பணிக்கு அழைக்கப்பட்ட ஒருவரை ஆயுத பயிற்சியில் ஈடுபடுத்த ஒருபோதும் விடுதலை புலிகளின் தலைவர் விரும்புவார் இல்லை எனவும் அவ்வாறான எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கு இடம்பெறவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் நேரடியாக இந்த ஆயுத பயிற்சிகளை வழங்குகின்றார் என்பது மிகவும் அப்பட்டமான பொய்யாகும். இவர் வருகை தந்த காலப்பகுதியில் அங்கு உள்நாட்டு சூழ்நிலைகள் மிகவும் உக்கிரமான நிலையில் இருந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும்.
இராணுவத்துடன் அடிக்கடி போராட்டங்கள் மோதல்கள் இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் இவ்வாறு விடுதலை புலிகளின் தலைவர் இவருடனான நேரத்தை ஒதுக்குவது என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். அவர் ஒருபோதும் அவ்வாறான செயற்பாடுகளை செய்ததில்லை என அந்த புலிகள் அமைப்பினுடைய தலைவரின் மூத்த சகோதரனும் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சர்ச்சையாகின்றது. ஆனால் புகைப்படம் அவர் எடுத்துக்கொண்டார், அங்கு இருந்த காலத்தில் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அங்கு பயன்படுத்துகின்ற புகைப்படம் உண்மையானதா என்பது கேள்வியான ஒரு விடயம் என அவர் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் புலிகள் அமைப்பின் தலைவராலேயே அழைக்கப்பட்டனர். அவர்களுடைய அழைப்பின் பேரிலேயே இவர்கள் அந்த ஆவணப்படத்துக்காக அழைக்கப்பட்டனர். எனவே அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் அந்த புலிகள் அமைப்பினுடைய விருந்தினர்களாகவே பார்க்கப்படுவார்கள். அவ்வாறு விருந்தினர்கள் விரும்பினால் புகைப்படம் எடுக்கும் வழக்கம் அந்த அமைப்பில் காணப்பட்டது. எனவே அவ்வாறு எடுக்கப்படுகின்ற புகைப்படங்களில் சீமானும் விடுதலை புலிகளின் தலைவருடன் புகைப்படம் எடுத்தார். ஆனால் அந்த புகைப்படம் ஒருவேளை சீமானுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் புகைப்படம் விடுதலை புலிகளினுடைய ஒளிப்பட கருவிகளினூடாக எடுக்கப்பட்டு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டே புகைப்படம் வழங்கப்படும். அவ்வாறு புகைப்படம் வழங்குவதற்கு நடவடிக்கை ஒருவேளை நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை காரணமாக புகைப்படம் சீமானவர்களுக்கு கிடைக்கப்பெறாமல் போயிருக்கலாம். எனவே அவர் தான் எடுத்தது உண்மை, ஆனால் அங்கு பயன்படுத்துவது போலியானதாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையால் இப்பொழுது தமிழகத்தில் சீமானுடைய சில விடயங்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அவர் ஒரு இயக்குனர் என்ற வகையில் சில இட்டுக்கட்டிய கதைகளை கூறி தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்கான அரசியல் தக்க வைப்பதற்கான செயற்பாடுகளையும் புலம்பிய தமிழர்களிடமிருந்து கட்சிக்கான நிதியை திரட்டுவதிலுமே அவர் இதனை பயன்படுத்தி வருவதாக இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்துடன் இந்த ராஜ விருந்து, ஆமைக்கறி, அதாவது கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் நிறைய பேர், அதாவது அந்த காலகட்டத்தில் ஆமைக்கறி சாதாரணமாக சாப்பிடுவார்கள். ஆனால் அதனால் இவருக்கும் அந்த ஆமைக்கறி கிடைத்திருக்கும். நீண்ட காலமாக இவர் முல்லைத்தீவில் இருந்துள்ளார் அந்த ஆவணப்படத்துக்காக. எனவே மற்ற உணவுகளும் இவர் குறிப்பிடுகின்ற உணவுகள் கிடைத்திருக்கும். ஆனால் இவர் இவ்வாறு மிகையாக பல வகையான உணவுகள், இட்டலிக்குள் ஆமைக்கறி ஒருபோதும் அல்லது இட்டலிக்குள் கறி வைத்து சாப்பிடும் பழக்கம் விடுதலை புலிகள் அமைப்பின் போராட்ட வீரர்களுக்கும் போராட்ட களத்தில் இருப்பவர்களும் ஒருபோதும் அவ்வாறு செய்வதில்லை. அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் இவ்வாறு ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் அழைத்து பெரிய விருந்துகளை வைப்பதற்கு சீமானோ அல்லது அந்த படக்குழுவினரோ அந்த சூழ்நிலைக்கு தேவையற்றவர்களாகவும் அந்த விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் கொள்கைக்கு மாறான ஒரு விடயமாகவும் இது காணப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர் ஒருபோதும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதில்லை. மற்றவர்களுக்கான விருந்தோம்பலை விடுதலை புலிகளின் அமைப்பினர் மேற்கொள்வார்களே தவிர இவ்வாறு இட்டுக்கட்டிய மிகைப்படுத்திய விடயங்களை சீமான் தன்னுடைய லாபத்துக்காக தெரிவிப்பதாக இவர்கள் குறிப்பிடுகிறார். அத்துடன் சீமான் இவ்வாறு விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற விடயங்கள் விடுதலை புலிகளின் தலைவரினுடைய கொள்கையையும் அவருடைய சுய ஒழுக்கத்தினையும் அவர் போர்க்காலத்தில் தமிழ் மக்களுக்காக போராடிய அந்த போராட்ட வாழ்வையும் கொச்சைப்படுத்தும் விதமாக அமைவதை எட்டி தான் மன ரீதியாக மிகவும் உடைவதுடன் மிகவும் கவலையடைவதாக மூத்த சகோதரரான மனோகரன் தெரிவிக்கிறார். இதேவேளை அண்மையில் விடுதலை புலிகளின் தலைவரின் மகளாகிய துவாரகா உயிருடன் இருப்பதாகவும் அவர் மாவீர தின உரை ஒன்றையும் ஆற்றி சர்ச்சை ஏற்பட்டது. எந்த விடயத்திலும் சீமான் இருக்கின்ற பின்னணி தொடர்பாக உண்மைகளை கார்த்திக் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் இந்த விடயத்தில் சீமான் நேரடியாக பங்கு கொண்டுள்ளார் எனவும் புலம்பெயர் தமிழர்களுடன் சில இவருக்கு ஆதரவானவர்களுடன் இணைந்து இவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். குறிப்பாக விடுதலை புலிகள் தலைவரினுடைய மனைவியினுடைய சகோதரியின் ஊடாக இவர் அவருடன் நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி அவரை மூளை செலவை செய்து அவரை துவாரகா என நீங்கள் உறுதிப்படுத்துமாறும் அவ்வாறு உறுதிப்படுத்துகின்ற போதுதான் புலம்பெயர் மக்களும் தமிழ் மக்களும் நம்புவார்கள், அதிலிருந்து ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பல்வேறு நிதியினை திரட்டிக்கொள்ள முடியும் என அவரை மூளை செலவை செய்து அவரின் ஊடாக இந்த நடவடிக்கையை நகர்த்தினார். அது சீமான் தான் அதன் பின்னணியில் இருந்தார். இவர் அந்த காலத்தில் அவருடன் கதைத்த பேசியினுடைய ஒளிப்பதிவுகள் அனைத்தும் தாங்கள் பார்த்ததாகவும் எனவே அந்த பின்னணியிலும் சீமான் இருப்பதாக இவர் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார்.